கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, படிக்கட்டில லைட் எரியல. மொட்டை மாடில ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல மட்டும் கரண்ட் இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அங்க போய் செக் பண்ணதுல பார்த்தீங்கன்னா, வீட்ல எல்லாம் லைன் இருக்கு. இந்த படிக்கட்டில இருக்க லைனும் மொட்டை மாடில ஒரு ரூம் போட்டுருக்காங்க. அதுக்கு மட்டும் கரண்ட் இல்ல. படியில இருக்க ஸ்விட்ச் போர்ட்லாம் பிரிச்சு செக் பண்ணேன். அந்த லைன் கீழ வருது. கீழ ஒரு இடத்துல நியூட்ரல் ஒயர் எரிஞ்சு அப்படியே கட் ஆயிட்டுருக்கு. அந்த ஒயர ஜாயின் பண்ணேன். கரண்ட் வந்துருச்சு. அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, படிக்கட்டில போகக்கூடிய அந்த பாக்ஸுக்கு போறக்கூடிய மெயின்லாம் பார்த்தீங்கன்னா லைனு 180 ஒயர்ல தான் ஃபேஸ் ரூட்ல எடுத்துன்னு போயிருக்காங்க. கீழேருந்து 2வது மாடி வரைக்கும் ஃபேஸ் ரூட்ல 180 ஒயர்லயே எடுத்துன்னு போயிட்டாங்க. எல்லா பாக்ஸும் ஜாயின் பண்ணி. 2.5 ஒயர் போட்டுருக்கணும். போடல. அது முதல் தப்பு. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, மொட்டை மாடியில ஒரு ரூம் போட்டுருக்காங்க. அந்த ரூம்ல ஒயரிங் பண்ணிட்டு அதோட ஃபேஸ் ரூட்ல எடுத்துன்னு வந்து இந்த ஸ்டேர்கேஸ் லைன்லயே வச்சுட்டாங்க. இந்த 180 ஒயர்லயே அதுவும் வச்சுட்டாங்க. மொட்டை மாடி ரூமுக்கு தனியா ஒயர் எடுத்துன்னு போனோம். அதுவும் பண்ணல. 2வது தப்பு. மொட்டை மாடில ஒரே ஒரு ரூம் புதுசா கட்டியிருக்காங்க. அதுக்கு ஒயரிங் பண்ணிட்டு அந்த ஃபேஸ் ரூட்ல எடுத்துன்னு வந்து இதே இந்த ஸ்டேர்கேஸ் லைன் 180 ஒயர்லயே ஜாயின் பண்ணிட்டாங்க. முதல்ல எதுவும் யூஸ் பண்ணாம ஸ்டோர் ரூமா அத வச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப 2 பேச்சுலருக்கு அந்த ரூம் வாடகைக்கு விட்டுருக்காங்க ஹிந்திக்காரங்களுக்கு. அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னது பார்த்தீங்கன்னா, 2 பேர் தான்ப்பா இருப்பாங்க. காலைல போனா நைட் வருவாங்க. அந்த ரூம்ல ஒரு ஃபேன் லைட் தான்ப்பா ஓடும் அப்டின்னாங்க. இந்த ஃபால்ட்ட பார்த்து குடுத்துட்டு கரண்ட் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒயர்ல கை வச்சா ஒயர் ஒரே சூடாகுது. என்னன்னு மொட்டை மாடில போய் பார்த்தா, அந்த மொட்டை மாடி ரூம்ல வாடகைக்கு விட்ட பசங்க பார்த்தீங்கன்னா, கரண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டவ் வச்சு சாப்பாடு செஞ்சுட்டுருக்காங்க. அத பார்த்துட்டு வந்து நான் சொன்னேன், "இந்த மாரி யூஸ் பண்ணக்கூடாது சார் அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்லாம். அப்படி பண்றதா இருந்தா கிளீனா கீழேருந்து ஒயரிங் புதுசா போட்டு எடுத்துன்னு வரணும்." அப்படின்னு சொல்லியிருந்தேன். "அந்த ரூமுக்கு கரண்ட் எல்லாமே சேர்த்து 3000 தான்ப்பா நான் வாடகை வாங்குறேன். அவங்க கேஸ் அடுப்பு தான்ப்பா யூஸ் பண்றாங்க." அப்படின்னு சொன்னாரு. கேஸ் அடுப்பு சும்மா பேருக்கு வச்சிருக்காங்க. கரண்ட் அடுப்பு தான் ரெகுலரா யூஸ் பண்றாங்க. அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது. கஸ்டமர்ட்ட சொன்னேன். மேலேருந்து ஒயரிங் பண்ணி தனியா கீழ வரைக்கும் எடுத்து வந்துட்டு, டிபி போட்டு அவங்க ரூம் தனியா ஒயர் பிரிச்சு குடுத்து அந்த ப்ராப்ளம் வராது சார்ன்னு. அவங்க பண்ணி குடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு. அடுத்து அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னது பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில்லும் அதிகமா வருதுன்னாரு. கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணா வரதானே சார் செய்யும் அப்டின்னேன். என்ன பண்ணலான்னு கேட்டாரு. ஒரு சப்மிட்டர் தனியா மாட்டிட்டேன் சார்ன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வீட்ல இருந்த சப்மிட்டர் ஒண்ணு எடுத்து குடுத்தாரு. அந்த சப்மிட்டர் எடுத்து அந்த ரூமுக்கு போ வேண்டிய லைன மட்டும் அந்த சப்மிட்டர்ல வர மாரி போட்டு, "இதில வர யூனிட்ட மாசம் கணக்கு பண்ணி வாங்கிக்கோங்க சார் காசு" அப்படின்னு சொல்லிட்டேன். உங்க வீட்லயும் ஏதோ மொட்டை மாடில புதுசா ரூம் போடுறீங்க அப்படின்னும்போது, 4 மீட்டர்லேருந்து மொட்டை மாடி வரைக்கும் தனியா ஒயர் எடுத்துன்னு போயிடுங்க. ஒரு டிபி அடிச்சுட்டு 720 ஒயர் எடுத்துன்னு போய் ரன் பண்ணி அந்த டிபில வச்சுட்டீங்கன்னா, நாளைக்கு எதுனா புதுசா ஏசி போடணும், வேற எதுவும் பொருள் யூஸ் பண்றீங்கன்னா, அந்த டிபிலயே அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். திரும்பி ஒயரிங் பண்ணணுன்ற ப்ராப்ளம் வராது. இந்த வீட்டுக்காரர் அந்த ரூம் புதுசா போடும்போதே கீழேருந்து ஒயர் எடுத்துன்னு போயிருந்தாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் நடந்திருக்காது.